ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். மானுடம் என்பது ஆன்மாக்களின் அன்பு ஆற்றலை சார்ந்தே தழைத்திருக்கும். மானுடம் தழைக்க வேண்டும் எனில் ஆன்மாவின் பூரண அன்புகள் வெளிப்படல் வேண்டும். மனிதர்களின் ஆன்மாக்கள் கழிவுகளால் திரையிட்டு மறைக்கப்பட்டுள்ள நிலையில் அன்பற்ற செயல்களை புரிந்து ஆன்மாக்களையே அழிக்கின்றனர். அதன் பொருட்டே மானுடம் காத்திட தெய்வங்களும் முனைகின்றனர். ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்றிடும் ஆன்மாக்கள் அதனை தீவிரமான மனோபாவத்துடன் ஏற்று மகா யாகங்களில் பங்கேற்று நோன்பு கயிறு எனும் உங்களுடைய உயிரின் தன்மையினை சமர்ப்பித்திடல் வேண்டும். எந்த ஒரு நோன்பும் நிறைவுற்றால் மாத்திரமே பலன் கிட்டும். மகா யாகத்தினில் பங்கேற்று நோன்பினை நிறைவு செய்திடல் வேண்டும். எந்த ஒரு பணியும் தடையாக உருமாறாத வண்ணம் யாம் காத்தருளுவோம். யாகத்தினில் பங்கேற்றால் மாத்திரமே முழு பலனும் கிட்டும். ஏனெனில் மானுட ஆன்மாக்களை விடுவிக்க புவி இறங்கியுள்ள 12 தெய்வங்களையும் கட்டுறுத்தி புவி வாழ் ஆன்மாக்களை விடுவிக்க முழுமையாய் உதவிட கோரிடல் வேண்டும் எனில் எண்ணற்ற ஆன்மாக்கள் ஒன்றிணைந்தே கோரிக்கைகளை உருவாக்கிடல் வேண்டும். ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது மனித அறிவிற்கு எட்டாத சூட்சமங்களை உள்ளடக்கியது. உங்களுடைய அழைப்பின் தீவிரத்தினை ஏற்றே தெய்வங்கள் புவியினில் இயக்கத்தினை ஏற்கின்றனர். தெய்வங்களை அழைத்து பூஜித்த பின்னர் அவர்களை வரவேற்றிட முன்னின்று செயல்புரிய வேண்டியதும் மிகவும் அவசியமாகும். அழைப்பினை விடுத்த பின்னர் வரவேற்க தவறுவதும் தவறான செயல்களே. அன்பான பிள்ளைகளே, கலி எனும் மாயையானது தெய்வங்களின் வருகையினை ஏற்காது. எனில் உங்களையும் கலியானது பீடித்தால் மகா யாகங்களில் பங்கேற்க இயலாது, உங்களை அனுமதியாது. எனில் எத்தகைய கருமாயைகளையும் நீக்கும் கடமை உடையவர்களாய் நிலை நின்று மகா யாகங்களில் பங்கேற்றிடுங்கள். அதன் பின்னர் கலி எனும் நஞ்சு உங்களை அண்டாது. ஏனெனில் 12 தெய்வங்களின் கூட்டு ஆற்றலை உடைய ஒளிக்கற்றைகளை யாகங்களின் தருணத்தில் மாத்திரமே அபரிமிதமாய் பெற்றுவிட இயலும். எனில் யாகங்களில் பங்கேற்றிட உருவாகும் தடைகளை முனைந்து நீக்கிடுங்கள். பூமியில் நிகழவுள்ள பெருத்த மாற்றங்களிலிருந்து மீண்டு உங்களுடைய ஆன்மா கரை சேர்ந்திடும். உங்களை சார்ந்த அனைத்து ஆன்மாக்களும் அழிவிலிருந்து காக்கப்படல் வேண்டும் என்ற தீவிர எண்ணத்தினையும் ஏற்று பொருள் சார்ந்த, உடல் சார்ந்த, பணி சார்ந்த அனைத்து தடைகளையும் முனைந்து முயன்று நீக்கி மகா யாகங்களில் பங்கு பெற்றிடுங்கள். பல்வேறு ரூபங்களில் தோன்றும் தடைகளை நீக்கினால் உங்களது கர்ம வினைகளும் நீக்கமுறும். பிற ஆன்மாக்களுக்கு உதவுவதன் மூலம் தீராத வினைகளும் நீக்கப்படும். மானுடம் தழைக்க, உலகம் உய்வுற எமது அன்பு பிள்ளைகளே உதவிடல் வேண்டும். எமது அன்பான ஆசிகள்.